கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் BS MLA அவர்கள் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் ஊரக வளர்ச்சி உள்ளாட்சித்துறை மானிய கோரிக்கை விவாதத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் கட்சித் தலைவர் அவர்களின் தலைமையிலான திராவிட மாடல் நல்லாட்சியில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு கொண்டு வரப்பட்ட பல்வேறு திட்டங்களை பட்டியலிட்டு உரையாற்றினார். கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகளுக்காக ஜெய்சங்கர். புதிய ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களை கட்டி முடித்து திறந்து வைத்தமைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் எங்கள் மாவட்டத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின்படி 91 கோடி செலவில் 2965 வீடுகள் கட்டப்பட்டு வருகின்றன. நபார்டு திட்டத்தின் மூலம் 224 மேல்நீர் தேக்க தொட்டிகள் 43 கோடியில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. பேரவை துணைத் தலைவர் அவர்களே, அதேபோல் நபார்டு திட்டத்தின் மூலம் 3 உயர்மட்ட மேம்பாலங்கள் 23 கோடி செலவில் முடிக்கப்பட்டுள்ளன. பேரவை துணைத் தலைவர் அவர்களே, கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் இருந்தவர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு செய்த சாதனைகளை விட 46 மாதங்களில் அதை விட 200 மடங்கு திட்டங்களை கொண்டு வந்து சாதனை செய்தவர் மாண்புமிகு முதலமைச்சர் ஆவார். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, நடப்பாண்டில் 5000 ஏரிகளை புதுப்பிக்க 500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளது என்பது கிராமப்புற விவசாய குடும்பத்தை சார்ந்தவன் என்ற முறையில் வரவேற்று மகிழ்கின்றேன். பேரவை துணைத் தலைவர் அவர்களே, கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு புதிய விளையாட்டு அரங்கம், 25 ஆண்டு கால கோரிக்கையை ஏற்று புதிய பேருந்து நிலையம், ரிஷிவந்தியம் தொகுதியில் மணலூர்பேட்டையில் 20,000 விவசாய குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே புதிய தடுப்பணை, அதேபோல் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை 4 வழி சாலை, திருக்கோயிலூர் ஆசனூர் 4 வழி சாலை, அதேபோல் கள்ளக்குறிச்சி நகராட்சிக்கு புதிய பாதாள சாக்கடை திட்டம், உளுந்தூர்பேட்டையில் காலனி தொழிற்சாலை, இப்படி ஏராளமான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு பல்வேறு துறைகளின் மூலம் வளர்ச்சி திட்டங்களை தந்த மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் அனைத்து